மக்களே, முடி கொட்டுறது, சுய பராமரிப்பு, செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம முடிக்குத்தாங்க. முடி கொட்டுறது நிற்கணும், முடி அடர்த்தி ஆகணும், நம்ம அழகாக தெரியணும். இதுதான் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு சிலருக்கு என்ன பண்ணாலும் இது ரெக்கவரே ஆகாது. ஏன் கொட்டுதுன்னே தெரியாமல் நம்ம நிறைய முடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். முடி கொட்டுதுங்கிறத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நம்மளும் அதை நம்பி யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு அதில் எந்த ரிசல்ட்ஸுமே கிடைக்காது. ஸோ இதிலேருந்து நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா முதல்ல ஏன் முடி கொட்டுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணணும். நீங்கள் என்னை திருப்பி கேட்கலாம், என்னங்க நீங்கள் புதுசாக சொல்லிட போகிறீங்க, எத்தனை வீடியோஸ் பார்த்துட்டோம், எத்தனை கேள்வி போட்டோம், அதை தானே நீங்களும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இல்லைங்க, மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தவங்க சொல்கிறத தான் நம்ம செயல்படுத்துகிறோம். ஃப்ரெண்டு சொன்னால் இந்த எண்ணெய் நல்லா இருக்குன்னு நான் யூஸ் பண்ணேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க நான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணேன், இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன், நான் கண்டிஷ்னரை மாற்றினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம முடி என்ன, அதுக்கு என்ன வேணும், அது என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முடிக்குன்னு சில ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரைகாலஜி சென்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. NIA அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன். இதில் எல்லாம் இப்போ முடி, ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே என்னென்ன எப்படி ஆராய்ச்சி அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. இதில் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ட்ரைகாலஜியில் 2015 வந்த அந்த ஜேர்னலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம முடியில் 18 MEA அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. இது கியூட்டிக்கிளில் இருக்கிற ஒரு லேயர். இதோட முழு ஃபார்ம் என்னென்னா 18 மெத்தைல் எக்கோசனாயிக் ஆசிட். இது நம்ம முடியை நல்லா பாதுகாக்கிறதுக்கு உதவுதுங்க. நம்ம இயற்கையாகவே நமக்கு ஒரு ஆயில் தன்மை ஒன்று இருக்குது, அதை இந்த ஆசிட் தான் கொடுக்குது. நம்ம முடியினுடைய ஹேர் ஃபைபரை நம்ம தலையில் நல்லா பரவ விட்டு அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த 18 MEAங்கிற லேயர். ஒன்ஸ் இந்த லேயரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். டோட்டலாக ஹேர் ஃபாலில் இந்த லேயர் டிஸ்டர்ப் ஆகி ஹேர் ஃபால் ஆகிறது தாங்க மேக்ஸிமம். நம்ம நல்ல வெயிலில் வெளியே போகிறது, நிறையா கெமிக்கல்ஸை தலையில் யூஸ் பண்ணுறது, கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டீமிங், அது மாதிரி ஹேர் க்ரூமிங், சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த லேயரை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த லேயரை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தலையில் தேவையில்லாத கெமிக்கல்ஸோ அந்த லேயர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதை நிறுத்தணும். இதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே நம்ம எண்ணெய் வச்ச ஆயில்டு ஹேர் 30% ஸ்ட்ரெச் ஆகிற தன்மை உடையதுங்க. அதனால நீங்கள் இழுத்தாலும் பெருசாக முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதே ஈரமாக இருக்கிற தலைமுடி பார்த்திங்கன்னா அதனுடைய ஹேர் ஷெஃப்டில் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். அங்கே நம்ம தண்ணி தலையில் ஊற்றும் போது அந்த தண்ணி அதில் சில கோர்த்துருக்கும். அப்போ நீங்கள் இழுக்கும்போது அதிகமான முடி கொட்டும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தலை ஈரமாக இருக்கும்போது தலை சீவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடி ஏன் கொட்டுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை கம்மிங் வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங்.